நண்பா, ஃபிட்னஸ் ஸ்மார்ட் வாட்சின் அரசன் அமேஸ்ஃபிட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் அமேஸ்ஃபிட்டோட பிப்யூங்கிற ஒரு பட்ஜெட் ரேட் ஸ்மார்ட் வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்ச் இவங்க அறிமுகம் பண்ணியிருக்காங்க, அமேஸ்ஃபிட் பிப்யூ ப்ரோன்னு சொல்லிட்டு. அதாவது ப்ரொஃபஷனல் வெர்ஷன். அதை விடவும் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அதாவது இது உங்கள் அடிமை மாதிரி, என்ன சொன்னாலும் கேட்கும், அதே மாதிரி என்ன சொன்னாலும் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அதாவது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன இதில் வித்தியாசம் பண்ணி வச்சுருக்காங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. இல்லைனா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பட்டன் அழுத்திக்கோங்க. தென் கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் ரேட்டில் இருந்தாலும் சரி தான், இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி வித்தியாசமான கேட்ஜெட்ஸாக இருந்தாலும் சரி தான், புதிய அப்டேட் நான் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இனி இயற்கையோட ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும்போது எப்போவுமே இவங்க பண்ணுற மாதிரி தான் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது மேலே. இதை அப்புறமா பிரித்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை ஒதுக்கி வச்சுடுவோம். தென் மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டாக் இருக்குது, வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்காக. அதுதான் நினைக்கிறேன், பிரித்து பார்க்குறேன். அதுதான் சார்ஜிங் கேபிள். அப்புறமா ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸ்மார்ட் வாட்சை தவிர முதல்ல நம்ம ஒதுக்கி வச்ச அந்த குட்டி பாக்ஸை நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அது ஜஸ்ட்டு உங்களுக்கு பேப்பர் ஒர்க்ஸ் தான், யூசர் மேனுவல் தான். நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், வேறு எதுவும் இல்லை. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இந்த வாட்சை பாருங்கள், பார்க்குறதுக்கு அச்சு அசலாக அமேஸ்ஃபிட் பிப்யூ மாதிரி தான் இருக்குது. எந்த வித வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியாது. 2 வாட்சை பார்க்குறதுக்கும் அப்படியே தான் இருக்குது. வசதிப்படி பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நிறைய வித்தியாசங்கள் சொல்ல முடியாது, ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. அது என்னங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி குவாலிட்டி பற்றி நம்ம பார்த்துப்போம். அமேஸ்ஃபிட்டை பொறுத்த மட்டும் குவாலிட்டிக்கு பஞ்சமே வச்சுருக்க மாட்டாங்க. ப்ரீமியம் பிராண்டு உங்களுக்கு தாறுமாறாக பண்ணுவாங்க. அதாவது இது பட்ஜெட் ரேட்னாலும் அந்த குவாலிட்டி உங்களுக்கு கரெக்டாக தந்திருப்பாங்க. அதில் எந்த வித குறையும் கிடையாது. நீங்கள் சுற்றி பார்க்கும்போதே தெரியுது, அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான லுக்கை தான் கொடுக்குது. டிசைன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி தான், தலைகீழாக பார்த்தாலும் சரி தான், உங்களுக்கு எந்த வித வித்தியாசமும் 2 வாட்சுக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா வசதிப்படி பார்க்கும்போது இதில் அதாவது பிப்யூ ப்ரோவில் அலெக்ஸா கொடுத்துருக்காங்க, பிப்யூவில் அலெக்ஸா கிடையாது. அலெக்ஸா இருந்தாலே நம்ம என்ன பண்ணலாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். வாய்ஸ் மூலியமாக என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எது கேட்டாலும் அதை ரிப்ளை பண்ணும். ப்ளஸ் அதாவது ஸ்மார்ட் டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் வீடு ஃபுல்லாக அலெக்ஸா டைம் நவ் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அதாவது எல்லாம் நிற்கும், போனால் போகும், லைட் ஆன் பண்ண வைக்கலாம், ஆஃப் பண்ண வைக்கலாம், ஃபேனை கறங்க வைக்கலாம், ஏசி ஆன் பண்ண வைக்கலாம், எல்லாமே ஒரு வாட்ச் மூலியமாக பண்ணலாம். அந்த வசதி இந்த வாட்சில் தந்திருக்காங்க. தென் இந்த வாட்சில் மைக் இருக்குது. அதாவது அலெக்ஸா வந்தாலே மைக் இருக்கும், ஏன்னா நீங்கள் பேசுகிறத அது கேட்கணும்ல, அதுக்கு மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஜிபிஎஸ் இருக்குது. அதாவது சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு வரம்னு கூட சொல்லிக்கலாம். இந்த வசதி மட்டும்தான் அடிஷ்னலாக இதில் இருக்குது பிப்யூ ப்ரோவில். மற்ற விஷயங்கள் எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லேயும் ஸ்மார்ட் பேண்ட்லேயும் வர மாதிரி தான். அதாவது பேரில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். அதாவது டுடேஸ் ஆக்டிவிட்டின்னு இருக்கும், ஆக்டிவிட்டி மானிட்டரிங் இருக்கும். இதில் ஆக்டிவிட்டி கோல்னு தந்திருக்காங்க. அன்றைய தினத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அதாவது எவ்வளோ கலோரி பேர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேண்டில் வர மாதிரி ஹார்ட் ரேட் இருக்குது, எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்குது. ஒர்க் அவுட்டு, அப்புறம் ஒர்க் அவுட் ஹிஸ்டரி, பிளட் ஆக்சிஜன் லெவல், ஸ்ட்ரெஸ் லெவல், அப்புறம் ப்ரீத்திங், சைக்கிள் ட்ராக்கிங்னால் நீங்கள் சைக்கிளில் ஓட்டுறது கிடையாது. இது பெண்களுக்கு தேவைப்படுற ஒரு வசதி. தென் அலாரம் இருக்குது. செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் இருக்கும். அப்புறம் மோரில் போனீங்கன்னா கொஞ்சம் யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. நண்பா, ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேல்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அளவுக்கு வித்தியாசம் கிடையாது. அக்யூரசி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதர பிராண்டை பொறுத்த மட்டும் சில பிராண்டில் தாறுமாறாக காமிக்குது. அப்படி பார்க்கும்போது இது பெஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் இந்த சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் வரும். பிப்யூ ப்ரோவோட ப்ரைஸ் அதுக்குள்ளாடி தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு வாங்க முடியலைன்னா நீங்கள் பிப்யூ வாங்கிக்கலாம். ஆனால் 2மே நல்ல வாட்ச் தான். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. இதை தாண்டி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 10,000க்கு மேலே தான் வரும். பெரிய பட்ஜெட்டு அதுக்கெல்லாம், அதாவது ரொம்ப காசு இருந்துச்சுன்னா அந்த பட்ஜெட் நீங்கள் போகலாம். மற்றபடி உங்களுக்கு பட்ஜெட் ரேட்டில் போகணுன்னா இந்த 2 வாட்சுமே உங்களுக்கு சிறந்தது தான். இது தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் கீழே கொடுத்துருக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு இதை விடவும் பட்ஜெட்டான
ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னா நான் ரிவ்யூ பண்ணுறேன். பட் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சில விஷயங்கள் எல்லாம் அதாவது வேல்யூ எல்லாம் உங்களுக்கு ஏனோ தானே காமிக்கும். அதாவது ரேண்டமாக காமிக்கும்னு வச்சுப்போம். அந்த மாதிரி தான் காமிக்கும். சென்சார்லாம் கரெக்டாக வேலை செய்யாது. அதாவது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸுக்கு வந்து Amazfit தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ போதும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதுக்கு பேர் ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா அதை எடுத்து நம்ம பண்ணுவோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.